அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற ஒரு துயர சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்தையே உலுக்கியுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு கூட்டங்களில் மாட்டிக்கொண்டு எவ்வாறு நம்மளை பாதுகாத்துக் கொள்வது என்பதை நமக்கு யாரும் இதுவரை சொல்லித்தரவில்லை. இந்த ஒரு சிறு காணொலி மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி இது. நன்றி. பின்னாடி இருந்து தள்ளுறாங்க, அப்படியே வேகமாக முன்னாடி வந்து விழுகிறார்கள். அப்படி வந்து விழும்பொழுது வயிற்று பகுதியில் நேரடியாக விழும்பொழுது வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, இதனால் இருதயம் மற்றும் நுரையீரலுக்கு நேரடியாக பாதிப்புகள் ஏற்பட்டு மூச்சு குழாய்கள் நசுக்கப்பட்டு உயிரிழக்கும். இதுவே நம்ம வந்து ஒரு பாக்ஸிங் பொசிஷனில் நம்மளுடைய கைகளை பாக்ஸிங் பண்ணும் பொழுது எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கையை வந்து இறுகி அணைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இருதயம் மற்றும் நுரையீரலை இதை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். மேலும் நம்ம அந்த கை கால்கள் பொசிஷன் பாக்ஸர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளை முன்னாடியிலிருந்து தள்ளினாலும் பின்னாடியிலிருந்து தள்ளினாலும் நம்மை ஒரு குழுவாக இணைந்து நாம் அதை அந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். குறிப்பாக பெண்கள் இதை நீங்கள் ஃபாலோ செய்தால் இன்னொரு முக்கியமான விஷயம், கூட்டங்களுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு வர்றதே கூடாது. சப்போஸ் தெரியாமல் ஏதாவது ஒரு கோயில் நிகழ்ச்சிகள்லையோ இல்லை கூட்டத்திலையோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அழைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்கள நம்மளுடைய கழுத்து மேலே, தோள்பட்டைக்கு மேலே ஏற்றி வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு வழிமுறையை பின்பற்றலாம். இருப்பினும் இது அந்தளவு சேஃபா அப்படின்னாலும் சந்தேகமே. சப்போஸ் குழந்தைங்களே அழகில விழுந்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தில் காண்பிப்பது போல கை கால்களை மடக்கி உங்கள் உடல் உறுப்புகளை பாதுகாக்கும்படியாக பக்கவாட்டில் படுக்க வேண்டும். மல்லாந்து படுப்பதாலோ இல்லை குப்புற படுப்பதாலோ உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரிடலாம்.